ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கூலி. ஸோ ஸ்டார்டிங்கில் கூலின்னு சொன்னனால கூலியோட ரிவ்யூ சொல்ல போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ரிவ்யூ பற்றி கிடையாது, படம் நேற்றே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வீடியோ பண்ண முடியும். மேபி இந்த வீடியோ பெருசாக இந்த நேரத்தில் யாருக்கும் ரீச் ஆகலைனாலும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும்னு நம்புகிறேன். மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்னு நம்புகிறேன். ஆனால் நிறைய இடத்துல இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் வந்ததுலேருந்து நமக்கு வைக்கிற ஒரு 5-6 விமர்சனத்தில் இதுவும் ஒரு பாயிண்டாக வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். வேறு ஒன்றும் கிடையாதுங்க, டிக்கெட்டோட ரேட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஏன் உங்கள் தலைவர் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாரா, இதை அவர் தடுக்க மாட்டாரா, இது எல்லாத்துக்குமே நடக்கிற விஷயந்தான். இப்போ கூலிக்கு ஒரு விஷயம் நடந்தது, அப்போ யாருமே அதை பற்றி பேசலை. ஸோ நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது என்ன நடக்குது, உண்மையாலே அது யார் மேலே தவறு, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினச்சனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேன்ஸு ஷோனால எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தா ரஜினி சாரோட படங்கள் தான். ஸோ நான் அதிகமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணது, என்ஜாய் பண்ணது பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட படங்களில் தான் அதிகமாக ஃபஸ்ட் ஷோ போகிறது. காரணம் என்ன, விஜயண்ணனோட படம் ரிலீஸ் டைம்லாம் நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். நைட்டு வரைக்கும் நம்ம டிக்கெட் கொடுத்துட்ருப்போம். நம்ம ரசிகர் மன்ற தோழர்கிட்ட பேசி போஸ்டர் வேலை, பேனர் வேலை, அவ்வளோ வேலைகள் இருக்கும். நைட்லாம் நம்ம தூங்காமல் தேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். மேபி ஃபஸ்ட் ஷோ பார்த்திங்கன்னா நம்மளால் என்ஜாய் பண்ணே பார்க்க முடியாது, ஸ்க்ரீன் முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த தேட்டர் நம்ம பொறுப்பில் இருக்குது. ஸோ அந்த ஷோ முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் நைட் ஷோவோ இல்லை அன்னைக்கு நைட் ஷோவோ தான் பார்த்தீங்கன்னா விஜயண்ணனோட படம் நாங்கள் எங்கள் தோழர்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா FDFS செலிப்ரேஷன் போது நமக்கு ரஜினி சாரோட படங்கள் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நமக்கு எந்த வேலையும் இருக்காது, அவங்க எனக்கு டிக்கெட் எடுத்துருவாங்க. எல்லா படமும் அப்படி தான். ரஜினி சாரோட தொடர்ந்து ஒரு 10-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க டிக்கெட் எடுத்துருவாங்க, நம்ம அவங்க கூட போவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டாகவே இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நேற்று பார்த்தீங்கன்னா கூலி படம் ஃபஸ்ட் ஷோ 9 மணிக்கு போய் பார்த்தோம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி நம்ம பெருசாக ரிவ்யூலாம் பேசலை. இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் கிட்டேருந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சோ, ஸ்டோரி வைஸில் ஏதோ மிஸ் ஆகிடுச்சோ. வழக்கம் போல் ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு வாய்ப்பே கிடையாதுங்க. அவரோட அந்த சாம்னஸ் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 70+, 74, 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவரோட அந்த எனர்ஜி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த லைட்டு கீழே நின்று அவர் நடிக்கிற விஷயங்கள், அவங்க சொல்கிற டைலாக்ஸு இவ்வளோ பேரை கட்டி வச்சுருக்காருன்னும் போது நிஜமாலே வியப்பாக இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. அதை நாங்கள் எப்படி விஜயண்ணனோட படத்தை என்ஜாய் பண்ணுவோமோ அதை விட பயங்கரமாக இத்தனை வருஷமாக அவங்கள கட்டி வச்சுருக்காருன்னும் போது மிகப்பெரிய விஷயம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 9 மணி ஷோ டெலிகாஸ்ட் பண்ணல, அதாவது போர்டில் கேடிஎம் கொடுக்கல. காரணம் என்னன்னு தெரியுமா? அதாவது சேலம் சைடு, அதாவது அந்த சைடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஏரியா போட்டிருந்தாங்க. அந்த ஏரியாக்கெல்லாம் அந்த ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஷோ போடவே இல்லை. ஸோ விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன் ரஜினி அவர்கள் இதை தடுக்க மாட்டுறாரு? ரஜினி நடிச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாமே. 1400 டிக்கெட்டு சென்னைக்குள்ளே ஒரு தியேட்டருக்குள்ளே விற்கிறாங்க. 9 மணி ஷோ, அதுவும் எர்லி மார்னிங்லாம் கிடையாதுங்க, 9 மணி தான் ஃபஸ்ட் ஷோ. அந்த ஷோக்கு 1400 டிக்கெட்டு. நிறைய இடத்துல 1000 ரூபா, நிறைய இடத்துல 800 யோசிச்சு பாருங்கள், இது யார் பண்ணுறா? இதுவும் நம்ம படம் வந்திருந்தா இதுக்கு முன்னாடி கோட்டுக்கு இது பண்ணாங்க. அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் தான் அரசியல் வந்துட்டாரு, கோட்டுக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க, ஏன் விஜய் அவர்கள் இதை தடுக்க மாட்டுறாரு, இது ஊழல் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதே மக்கள், அதே பேர், அதே ஊடகங்கள் எல்லாருமே இப்போ ரஜினிகாந்தை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்? காரணம் என்ன? அது கேட்டால் யாருக்குமே பதில் இல்லை. எல்லோரும் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்க, அதை பற்றி பெருசாக இல்லை. நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்தேன், கவுண்டரில் போய் டிக்கெட் கேட்குறாங்க, அவங்க சொல்கிற ரேட்டு எல்லாமே வீடியோவோடு எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் என்னன்னு தெரியுமா? ஆனால் இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும், ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும். எங்கள் தலைவரோட கடைசி படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகம். எந்த அளவுக்கு ஹைப் இருக்குது எச் வினோதோட டைரக்ஷனில். அதோட டீசர் வரும்போதே மிகப்பெரிய ஹைப்பு. ஸோ நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. தலைவரோட மாநாடு முடிய போது, அவரோட சுற்றுப்பயணம் முடிஞ்சு ஜனவரி மாதத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கடைசி படம் என்னும்போது எங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும், எமோஷனல் இருக்கும், அவ்வளோ இருக்கும்போது அது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ கூலிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பயங்கரமாக ப்ரீசேல் ஆகிருக்குங்க, மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பீக் ஸ்டார் விஜய் சார் மாதிரி ஒருத்தர் ஒரு பீக்கில் இருக்கிறவரோட கடைசி படம் என்னும்போது டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? 1000-2000 கூட நிற்காது, அதுக்கு மேலேயும் போக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த ஊடகங்கள், என்ன பேசுவாங்க தெரியுமா?
விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டார். ஆனால் அவரோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2000 3000 விற்கிறாங்க. 200 250 ரூபா டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா 5000 3000 விற்கிறாங்க. இது ஏன் விஜய் அவர்கள் கேட்கல? விஜய் அரசியல்வாதி தானே, ஊழல் ஒழிக்க தானே வந்திருக்காரு, ஏன் இதை கேட்கலன்னு கண்டிப்பாக இந்த கேள்வி வரும். இதை நான் சொல்ல காரணம் என்னன்னா, இதுக்கும் நடிகர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சினிமா துறையில் இருக்கிற ஆள் தான். இதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ இந்த கூலிக்கு நடந்த விஷயத்த ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தேட்டர்ஸில் இதை ரிலீஸ் பண்ணல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 மணி ஷோவை பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டை டபுளாக விற்க சொல்லியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் ரேட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு விற்க சொல்லியிருக்காங்க. நிறைய தேட்டர் அதுக்கு ஒத்துக்கல. இல்லைங்க, எங்களால் பண்ண முடியாது, எங்கள் தேட்டரில் இந்த ரேட்டு தான் நம்ம கொடுப்போம். காலைல 4 மணி 5 மணி ஷோனால் நீங்கள் சொல்கிறது ஓகே, 9 மணி ஷோக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எங்கள் தேட்டரில் விற்க முடியாது, அப்போது நீங்கள் படம் போடாதீங்க அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க படம் போடலை. நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கூலி படம் 9 மணி ஷோ இல்லை. காரணம் என்னென்னா அவங்களால போட முடியல. ஸோ யார் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்? இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வேறு யாரும் கிடையாது, சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசரு, ரெட் ஜெயின்ஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. வெளியில் வேணால் பேர் சொல்லிக்கலாங்க, அந்த பேரில் ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்த பேரில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்ட்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூலி படத்தை ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயின் மூவிஸ். ஸோ அவங்க சொல்கிற சைடு தான். இது உதயநிதி அவர்களுக்கு தெரியுமா, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமான்றலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நிறுவனம் திமுகவோட நிறுவனம் தான். ரெட் ஜெயின் மூவிஸ்ன்றது உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட நிறுவனம் தான். ஸோ அவங்க டீம் தான் பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தேட்டர் சைட்லேருந்து நிறைய பேர் தேட்டர் பின்னாடி வழி போய் இவங்க 1000 ரூபா, டிஸ்ட்ரிபியூட்டர் 1000 ரூபா சொல்கிறாங்கன்னா தேட்டர் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 400 ரூபா போட்டு 1400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இது மக்கள் வாங்குறாங்க. ஸோ இது இப்போ தப்பு யார் மேலே இருக்குது சொல்லுங்கள்? ரஜினிகாந்த் மேலே இருக்கா, இல்லை லோகேஷ் கனகராஜ் மேலே இருக்கா? இவங்களுக்கெல்லாம் இதில் சம்மந்தமே கிடையாது. அது டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பண்ணுற வேலை. அவங்களுக்கு படம் வாங்குறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ். அது அவங்க தான் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஜனநாயகன் வரும்போது 100% நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. ஜனநாயகன் வரும்போது தலைவரோட கடைசி படம்ன்றனால டிமாண்ட் ஹை லெவலில் இருக்கும். பெரிய அமௌண்ட்டில் ஊழல் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே சொல்கிற ஒரே பேர், என்னப்பா விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கும் தலைவர் தளபதிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண போகிறா? ஏன்னா ரெட் ஜெயின்ஸ் தான் எல்லார் படத்தையும், ஆனால் அவங்க கையில் தான் நிறைய தேட்டர்ஸ் இருக்குது. வேறு வழியே கிடையாது. அவங்க தான் பிடிங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் வெளியே தான் கொடுக்குறோம். யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு திடீர்னு 7 ஸ்க்ரீன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெளியே தான் பண்ணுறோம். இருந்தாலும் அவங்களோட தலையீடு உள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிற ரேட்டுக்கு தான் வெளியே விற்பாங்க. இதுக்கும் நடிகர்களும் அவங்களோட வேலை சம்பளத்துக்கு நடிக்கிறது. சம்பளம் வாங்கி நடிச்சுட்டு அவங்க அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஸோ இதை நிறுத்த முடியாது. இது நிறுத்த வேண்டியது யாருன்னா தமிழக அரசு. தமிழக அரசு சொல்கிறாங்களா ஸ்பெஷல் ஷோலாம் போடக்கூடாது, 9 மணி போடுங்கன்னு சொல்லி ஒரு ஜியோ கொடுக்கும்போது ஏன் அவங்களால இனிமேல் டிக்கெட் ரேட்லாம் கவுண்டர் ரேட்டு தான் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா தேட்டருக்கு சீல் வைப்பேன்னு ஏன் கவர்மெண்டால் சொல்ல முடியல? ஏன்னா அவங்க தான் அதை பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டுமே. ஸ்பெஷல் ஷோ போடுறதுக்கும் பர்மிஷன் இல்லை, அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்களே. அப்போ நீங்களே சொல்லுங்கள், 9 மணி ஷோ தான் போடணும்ப்பா, கவுண்டர் என்ன ரேட்டோ அப்படி தான் 190 ரூபா 190 ரூபா தான் வாங்கணும், பார்க்கிங் 10 ரூபா தான் வாங்கணும். நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்க விடுறீங்க? தமிழக அரசு இதில் தலையிட்டே ஆகணும். எல்லாருக்குமே தெரியும், சினிமா துறையில் இருக்கிற எல்லாருமே பேச பயப்படுறாங்க. நான் இன்றைக்கி பேசிட்டா நாளைக்கு எனக்கு படம் தரமாக போயிட்டாங்கன்னா வேறு படங்கள் வருது. இன்றைக்கி ரஜினி படம் ஓகே, நாளைக்கு தனுஷ் படம் வரும், நாளைக்கு சிம்பு படம் வரும், அடுத்து விஜய் சார் படம் வரும். எல்லார் படம் வரும்போது என்ன பண்ண முடியும்? ரெஜின்ஸ் படம் தரலன்னா அதனால எல்லாருமே வாய மூடி. நிறைய தேட்டரில் 500 600 700 அந்த லெவல் தான் டிக்கெட் விற்றுருக்கு. ஸோ இப்போ யாருமே ரஜினி சார் பேரை சொல்லலை. காரணம் என்னென்னா அவர் அரசியல் வரலை. விஜயண்ணா அரசியலில் இருக்கிறனால ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது இப்போ கூலிக்கு நடந்த அதே ஜனநாயகத்துக்கும் நடக்கும். அப்போ 100% எல்லாருமே விஜய் அவர்களோட படத்தோட டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது, தமிழக வெற்றி கழக தலைவர் இதுக்கு வாயை திறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இது நம்ம கையில் கிடையாதுன்றதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தணும் தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ எனக்கே வியப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது எனக்கே இப்படி தான் இருந்தது. எல்லாருமே இப்படி தான் நடக்குது. ஏன்னா கோட்டு படத்துக்கு நம்ம மேலே அவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சாங்க. ஆனால் கூலி படத்துக்கு ரஜினி சார் மேலே ஒருத்தர் வாயே திறக்கவே இல்லை. ஸோ அவர் சொல்லணும், அவர் கேள்வி கேட்கணும்னு நான் சொல்லவே இல்லை. தப்பு யார் மேலே இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் தமிழக அரசு தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களே இந்த ஜியோ ஸ்பெஷல் ஷோ பாஸ் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும், அப்படி மீறி விற்றா தேட்டரில் சீல் பண்ணுன்னு சொன்னால் எல்லாருமே வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த தேட்டருமே எக்ஸ்ட்ரா விற்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க, இது ஒரு வருமானமாக பார்க்குறாங்க. ஸோ தப்பு அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலே தான் இருக்குது. ஸோ இதை தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கூலி படம் பார்த்தீங்க? ஏன்னா ஆன்லைன் ஃபுல்லாக மிக்சட் ரிவ்யூஸு, நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்காக ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம், ஒன்ஸ் பார்க்கலான்ற அளவுக்கு தான் எல்லா படமும் நான் பார்க்குறது. ஸோ நான் ரொம்ப பிடிச்சி 2 வாட்டிலாம் பார்த்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர், பேட்டை எல்லாம் சொல்லலாம். மீதி எல்லா படங்களும் ஒன்ஸ் வாட்சபிளாக தான் இருந்தது. ரஜினி சாரோட அந்த ஏஜுக்காகவும் அவரோட அந்த ஸ்டைலுக்காகவும் அவரோட அந்த மேனேஜருக்காகவும் பார்த்திங்கன்னா நம்ம தேட்டருக்குள்ளே போய் காசை கொடுத்து பார்ப்போம். ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணுறது என் தலைவர் தளபதியோட
மாநாடுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஜனவரி மாதம் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அந்த கெட்டப்பும் நான் அந்த ஃபஸ்ட்டு கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டோரி வச்சுருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க என்னப்பா கூலியை கலாய்க்கிறேன். கூலியெல்லாம் கலாய்க்கல, கூலி முடிஞ்சிச்சு, அடுத்தது ஜனநாயகன் வருதுன்ற குறியீடாக நான் போட்டேன்ற மாதிரி சொன்னேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பற்றி, இந்த டிக்கெட் ரேட்டங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளாக்ல நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அதிக காசு கொடுத்து தான் கூலி பார்த்துருப்பீங்க. உங்களோட மன வருத்தங்களை எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் மாநாடை பற்றிலாம் நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.